Gandhian phase. இன்னைக்கு நம்ம வந்து nationalism and Gandhian phase பார்க்க போறோம். Mahatma Gandhi arrived in India in 1915 from South Africa after fighting for civil rights of the Indians there for about 20 years. மகாத்மா காந்தி இந்தியாவில் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் போய் இங்கிலாண்டில் கோர்ஸ் முடிச்சுட்டு வராரு. அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்காவுக்கு போய் அங்கே 20 years ஒர்க் பண்ணுறாரு. அப்படியே சைமல்டேனியஸ்லி சைட் பை சைட் அங்கே இருக்கிற மக்களுக்காண்டி போராடுறாரு. சிவில் ரைட்ஸ்க்காண்டி அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற இந்தியன்ஸ்க்காண்டி போராடுறாரு. He brought with him new impulse to Indian politics. So 1915 இந்தியாவுக்கு வருவார் இல்லையா, அவரோட புதுசு லைக் இந்தியன் பாலிட்டிக்ஸ்க்கு கொஞ்சம் புதுசாக அங்கே இருக்கிற பாலிசிஸ்லாம் கொண்டுட்டு வர்றாரு. சத்யாகிரஹா அந்த மாதிரி தான் சொல்ல வராங்க. He introduced Satyagraha which he had perfected in South Africa that could be practiced by men, women, young and old. ஸோ சத்யாகிரஹான் ஃபஸ்ட்டு அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இட் கேன் பி ப்ராக்டிஸ்ட் பை மென், விமென், யங் அண்ட் ஓல்டு. As a person dedicated to the cause of the poorest of the poor, he instantly gained the goodwill of the masses. அவர் வந்து அவரையே வந்து அவர் பூரஸ்ட் ஆஃப் த பூருக்கு வந்து டெடிகேட் பண்ணிடுறாரு, மக்களுக்காண்டி டெடிகேட் பண்ணிடுறாரு. ஸோ அதனாலேயே எல்லாருமே அவரை வந்து நல்ல வெல்கம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லா மாசஸும் ரிச், புவர், மிடில் கிளாஸ் எல்லாருமே அவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. In this lesson we shall see Gandhi transformed the Indian national movement. இந்த லெசனில் எப்படி நம்ம காந்தி வந்து நேஷ்னல் மூமெண்ட், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். காந்தி அண்ட் மாஸ் நேஷ்னலிசம். மாஸ் நேஷ்னலிசம்னா ஒரு பயங்கரமாக இந்த நேஷ்னலிசமை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க பீப்புள் இன் மாசஸ், லைக் thousands, lakhs people together. எவல்யூஷன் ஆஃப் காந்தி எப்படி மகாத்மா ஆனாருன்னு பார்க்கலாம். லைக் அவர் எங்கே பிறந்தார் எல்லாம் பார்க்கலாம். அவரோட நேம் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவர் வந்து 2 October 1869 பிறக்கிறாரு, போர்பந்தரில், குஜராத்தில். அவரோட ஃபாதர் வந்து கபா காந்தி. அவர் வந்து ஒரு திவான் ஆஃப் போர்பந்தர், ஒரு ஆஃபீஸர், போர்பந்தரில் ஒரு ஆஃபீஸர். அப்புறம் ஹி பிகேம் திவான் ஆஃப் ராஜ்கோட். அதுக்கப்புறம் திவான் ஆஃப் ராஜ்கோட் ஆறாரு. ஹிஸ் மதர் வந்து புட்லிபாய். இவங்க தான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க காந்திக்கு சின்ன வயசில், இன்ஃப்ளூயன்ஸ் த யங் காந்தி. ஆஃப்டர் பாசிங் த மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன், காந்தி சேல்டுனா கப்பலில் போகிறது, சேல்டு டு இங்கிலாந்து இன் 1888 டு ஸ்டடி லா. ஸோ மெட்ரிகுலேஷன் முடித்ததுமே அவர் வந்து 1888 லா படிக்கிறதுக்காண்டி இங்கிலாந்து போகிறாரு. ஆஃப்டர் பிகமிங் அ பேரிஸ்டர்னா லாயர்னு சொல்லலாம். இன் ஜூன் 1891 Gandhi returned to India as a firm believer in British sense of justice and fair play. ஸோ இந்தியாவுக்கு திரும்ப வர்றப்போ ஒரு பேரிஸ்டராக, ஒரு லா முடிஞ்ச ஒரு பையனாக அவர் வந்து பயங்கரமாக பிரிட்டிஷ் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸையும் ஃபேர் பிளேயும் ரொம்ப நம்பிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்த பிறகு காந்தி வந்து ஃபஸ்ட்டு பாம்பேயில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நினச்சாரு. ஆனால் அது ஃபெயில் ஆயிடுச்சு. இட் வாஸ் டியூரிங் திஸ் டைம் குஜராத்தி கம்பெனி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒன்று இருந்திருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் லாஸ்யூட்டில் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டிருக்கு. லாஸ்யூட்னா லாயர் மாதிரி தான், கேசஸ்க்கெலாம் வந்து அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அதனால் அவங்க இந்த குஜராத்தி ஃபர்ம் காந்தியை கூப்பிடுறாங்க. காந்தி அக்செப்ட் பண்ணிவிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 1893 கிளம்புறாரு. ஸோ அங்கே போகிறப்போ காந்தி வந்து நிறைய ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து பார்க்குறாரு. அவரே வந்து நிறைய ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை வந்து சஃபர் ஆகிறாரு. அப்போ வந்து அங்கே இருக்கிற பிளேஸ் தர்பன் டு ப்ரீட்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு பிளேசஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜேர்னியில் தர்பன்லேருந்து ப்ரீட்டோரியா வந்து காந்தி போகணுன்னு நினைக்கிறாரு. அப்போ போகும்போது பீட்டர் மேரிட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் வந்து டிக்கெட் வாங்குறாரு, ஃபஸ்ட்டு கிளாஸ் டிக்கெட் வாங்குறாரு. ஆனால் அவரே வந்து வெளியில் போட்டுடுறாங்க, ஃபிசிக்கலி த்ரோன் அவுட் ஆஃப் த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட். காந்தி வாஸ் டிட்டர்மைன் டு ஃபைட். அப்போவே காந்தி வந்து அது எப்படி வந்து நான் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் போகக்கூடாது அப்படின்னு, நான் ஏன் இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போவே அவர் வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். காந்தி கால்டு மீட்டிங் ஆஃப் இண்டியன்ஸ் இன் டிரான்ஸ்வால்ன்றது ஒரு பிளேஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அங்கே இருக்கிற இந்தியன்ஸ்லாம் வந்து மீட்டிங் போடுறாரு காந்தி.
எதுக்குன்னா இந்த மாதிரிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் தப்பு, அவங்களோட வருத்தங்கள்லாம் சொல்லுங்கள், என்னென்னலாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. He continued to hold such meetings, petitioned to authorities about the injustices which were in violation of their own laws. ஸோ அவர் மீட்டிங்ஸு, பெட்டிஷன்ஸு அதெல்லாமே அத்தாரிட்டிஸ் கொடுத்து இங்கே நடக்கிற இன்ஜஸ்டிஸ் எல்லாமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாரு. ஸோ இந்தியன்ஸ் இந்த டிரான்ஸ்வாலில் இருக்கிற இந்தியன்ஸ் போல் டேக்ஸு 3 பவுண்டு, இது பவுண்டோட சிம்பிள், 3 pounds பே பண்ணிட்டு இருந்தாங்களாம். could not own land except in areas marked for them. இந்த ஏரியாஸில் தான் இந்தியன்ஸ் லேண்ட் வாங்கணும், இந்த லேண்டு தான் அப்படின்னா அவங்க அந்த லேண்டில் தான் இருக்கணும். லைக் வேறு லேண்ட்லாம் அவங்க வாங்கவே கூடாது. அண்ட் குட் நாட் மூவ் அவுட்டோர்ஸ் ஆஃப்டர் 9 PM. 9 PM ஆன பிறகு நோ கோயிங் அவுட், அவங்களால வெளியில் போகவே முடியாது. ஹி லான்ச்ட் ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் சச் அன்ஜஸ்ட் லாஸ். இதெல்லாம் அன்ஜஸ்ட் லாஸ் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாமே அவர் ஸ்ட்ரகிள் லான்ச் பண்ணுறாரு. ஸோ காந்தி சில ஒர்க்ஸ்லாம் எடுத்து படிக்கிறாரு. ஒர்க்ஸ் ஆஃப் டால்ஸ்டாய் அண்ட் ஜான் ரஸ்கின், இந்த மாதிரி ஆட்களோட ஒர்க்ஸ்லாம் அவர் படிக்கிறாரு. ஹி வாஸ் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டால்ஸ்டாயோட த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்கின்ஸ்து ஆன் டு திஸ் லாஸ்ட் அண்ட் தியோரிஸ் சிவில் டிசோபீடியன்ஸ், இந்த புக்ஸ்லாம் அவர் படிக்கிறாரு. காந்திஸ் ஐடியாஸ் வேர் ஃபார்ம்டு டியூ டு பிளெண்ட் ஆஃப் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தாட். காந்தியோட ஐடியாஸ் எப்படி இருந்துச்சுன்னா இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தாட் மிக்ஸாக இருந்துச்சு அவரோட ஐடியாஸ்லாம். ஸோ டிஸ்பைட் பீயிங் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த வெஸ்டர்ன் திங்கர்ஸ், ஹி வாஸ் ஹைலி கிரிட்டிக்கல் ஆஃப் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். எவ்வளோ தான் இந்த வெஸ்டர்ன் பீப்புளோட புக்ஸ்லாம் அவர் படித்தாலுமே அவர் ரொம்ப இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் அதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா, இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்லாம் தப்பு, இந்த காலனிஸ் கிட்ட இருந்து தான் அவங்க மணி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க, அந்த மணி கண்டி அங்கே இருக்கிற பீப்புளை ரொம்ப சஃபர் ஆக விடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்பயர்ட் பை ரஸ்கின், காந்தி எஸ்டாப்ளிஷ் த ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் 1905 அண்ட் தி டால்ஸ்டாய் ஃபார்ம் 1910. ஸோ ரஷ்கின் புக்கை படித்து இன்ஸ்பயர் ஆகி அவர் ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு 1905 ஃபார்ம் பண்ணுறாரு. டால்ஸ்டாய் ஃபார்ம்னு சொல்லிட்டு 1910 ஃபார்ம் பண்ணுறாரு. ஈக்குவாலிட்டி, கம்யூனிட்டி லிவிங், டிக்னிட்டி ஆஃப் லேபர் வேர் இன்கல்கேட்டட் இன் தீஸ் செட்டில்மெண்ட்ஸ். ஸோ இந்த செட்டில்மெண்ட்டில், இந்த ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்டில், டால்ஸ்டாய் ஃபார்ம்லலாம் ஈக்குவாலிட்டி, எல்லாருமே ஈக்குவல், கம்யூனிட்டி லிவிங் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் லேபர், மரியாதை கொடுக்கணும் லேபர் ஒர்க்கர்ஸ்க்கு, வேர் இன்கல்கேட்டட், அது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டிவாக இருந்துச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ண வச்சாங்க, இன்கல்கேட்டட் இன் தீஸ் செட்டில்மெண்ட்ஸ். தேவர் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ் ஃபார் த சத்யாகிரஹீஸ். ஸோ சத்யாகிரஹீஸ்க்கெலாம் இந்த டால்ஸ்டாய் ஃபார்ம் அப்புறம் ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்லாம் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யாகிரஹா ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜி இன் சவுத் ஆஃப்ரிக்கா. சத்யாகிரஹா அது எப்படி ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு சவுத் ஆஃப்ரிக்காலன்னு பார்க்கலாம். காந்தி டெவலப் சத்யாகிரஹா. சத்யாகிரஹா என்னென்னா டிவோஷன் டு த ட்ரூத் ஃபோர்ஸ். சத்யாகிரஹாவோட மீனிங் டிவோஷன் டு த ட்ரூத் அண்ட் ட்ரூத் ஃபோர்ஸ் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜி. சத்யாகிரஹா ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜி இன் விச் கேம்பைனர்ஸ்னால் அந்த போராட்டம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள கேம்பெயினர்ஸ்னு சொல்லுவாங்க. வெண்ட் ஆன் பீஸ்ஃபுல் மார்ச்சஸ் அண்ட் ப்ரெசென்டட் தெம்செல்ஸ் ஃபார் அரெஸ்ட் இன் ப்ரோட்டஸ்ட் அகேன்ஸ்ட் அன்ஜஸ்ட் லாஸ். ஸோ அந்த கேம்பெயினர்ஸ்லாம் பீஸ்ஃபுல் மார்ச்சஸ், அவங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, அவங்களோட லாஸ்லாம் அகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அது அப்படியே அவங்க அரெஸ்ட் பண்ணணுன்னா ஓகே பண்ணிக்கோங்க, நாங்கள் அன்ஜஸ்ட் லாஸ் அகெயின்ஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி தான் இருந்தாங்களாம். He experimented with it for fighting the issues of immigration and racial discrimination. Immigration, like இந்தியாவிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்தால் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. லைக் மேரேஜஸ் லீகல் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், நம்ம கருப்பு, நம்ம ப்ரௌனு, ஆஃப்ரிக்கன்ஸு, அமெரிக்கன்ஸ், ஸோ கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் நம்ம ப்ரௌன் பீப்புள். ஸோ நம்ம இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் போகக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெயின்லலாம் நம்ம ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு, இமிக்ரேஷன் இஷ்யூஸ்க்கெல்லாம் இவர் நிறைய ஃபைட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. மீட்டிங்ஸ் வேர் ஃபைட்டுனா காந்திஜியின் அவரோட சத்யகிரஹா அந்த மாதிரி மூவ்ஸில் தான் பண்ணுவார். மீட்டிங்ஸ் வேர் ஹெல்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸ் வேர் பிக்கெட்டட்.
மீட்டிங்ஸும் நடந்துட்டு இருந்துச்சு. இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸ் வேர் பிக்கெட்டட், க்ளோஸ் பண்ணுறது, ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறது, அதுதான். ஈவன் வென் த போலீஸ் லெட் லூஸ் வயலன்ஸ், no resistance was offered by the Satyagrahis. Gandhi and other leaders were arrested. Indians, mostly indentured laborers na bonded laborers. அவங்க முடிஞ்ச பிறகு ஃபாதர் இப்போ இன்டென்ச்சர்ட் லேபர்னா சன், கிராண்ட்சன், அந்த மாதிரி. டர்ன்ட் ஹாக்கர்ஸ் கண்டினியூட் ஸ்ட்ரகிள் despite police brutality. So finally, by Smuts Gandhi agreement, the poll tax on indentured labours was abolished. So indentured labour வந்து poll tax கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஃபைனலாக அது வந்து abolish பண்ணியிருக்காங்க. Gandhi's early satyagrahas in India. ஸோ காந்தி வந்து இந்தியாவில் அவரோட ஏர்லி சத்யாகிரஹாஸ் பார்க்கலாம். காந்தி ரிகார்டட் கோபால் கிருஷ்ண கோகலே, whom he had met on previous visits to India, as his political guru. காந்தியோட பொலிட்டிக்கல் குரு யார்? கோபால் கிருஷ்ணா கோகலே. On his advice, Gandhi travelled the length and breadth of the country before plugging into politics. ஸோ அவரோட அட்வைஸ் கேட்டு தான் ஃபஸ்ட்டே அவர் வந்து எந்த பாலிட்டிக்ஸ்குள்ளேயும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அவர் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த கண்ட்ரியை போய் விசிட் பண்ணுறாரு. ஓகேங்களா? திஸ் எனேபிள்ட் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ காந்தி அப்போ தான் வராரு இல்லையா, டக்குன்னு பாலிட்டிக்ஸ்லாம் அவர் வந்துட முடியாது. இந்தியா எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு போய் பாருன்னு சொல்கிறாங்க. அவரும் போய் பார்க்குறாரு, புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அப்போ தான் அவருக்கு வந்து எந்தெந்த கண்டிஷன்ஸில் நம்ம பீப்புள் இருக்காங்கன்னு காந்திஜி புரிஞ்சுக்கிறாரு. இட் இஸ் ஒன் ஆஃப் தீஸ் ஜேர்னிஸ் த்ரூ தமிழ்நாடு தட் காந்தி டிசைடட் டு டிஸ்கார்ட் ஹிஸ் ஃபாலோயிங் ரோப்ஸ் அண்ட் வியர் அ சிம்பிள் தோத்தி. தமிழ்நாடுக்கு வந்தப்போ தான் வந்து அவர் வந்து சிம்பிள் தோத்தி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தாராம். சம்பாரம் சத்யாகிரஹா ஃபஸ்ட்டு எங்கே நடக்குதுன்னா சம்பாரம் வந்து ஒரு வில்லேஜ் இன் பீகார். ஓகேவா? அங்கே வந்து தின்காத்தியா சிஸ்டம் இருந்துச்சு, வாஸ் practiced. It is a type of tax system. Under this exploitative system, the peasants were forced by the European planters to cultivate indigo on 3/12 of their land holdings. So 3/12 of their land holdingsல வந்து அவங்க வந்து இண்டிகோ தான் வந்து இந்த தின்காத்தியா சிஸ்டமில் வந்து கல்டிவேட் பண்ணணுமா. ஓகேவா? ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 19th century, னா 1890s அந்த மாதிரி டைமில் ஜெர்மன் சிந்தட்டிக் டைஸ் ஹேட் ஃபோர்ஸ்ட் இண்டிகோ அவுட் ஆஃப் த மார்க்கெட். அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஜெர்மன் சிந்தட்டிக் டைஸ் ஆர்டிஃபிஷியல் டைஸ் வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இந்த இண்டிகோலாம் வந்து அவுட் ஆஃப் மார்க்கெட் ஆயிடுச்சு. ஸோ யூரோப்பியன் பிளான்டர்ஸ் ஆஃப் சம்பாரம், while realizing the necessity of relieving the cultivators of the obligation of cultivating indigo, wanted to turn the situation to their advantage. ஸோ இவங்களை வந்து இந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ்லாம் வந்து இண்டிகோ ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இண்டிகோ ஒர்க்கர்ஸ் பெசன்ஸ் கிட்ட எல்லாம் வந்து வேலை வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இதை வந்து அவங்களுடைய அட்வான்டேஜுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னுமே ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. லைக் ரெண்ட் வாங்குறது அவங்கக்கிட்ட இருந்து அந்த மாதிரி. ஸோ தே என்ஹான்ஸ் த ரெண்ட் அண்ட் கலெக்டட் இல்லீகல் டியூஸ் ஆஸ் அ ப்ரைஸ் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ் ஃப்ரம் த ஆப்ளிகேஷன். ஸோ நீ இந்த இண்டிகோ இதிலேருந்து நீ வெளியில் போகணுன்னா ரெண்ட் பே பண்ணுங்கள், டியூஸ்லாம் கொடுங்க, நீங்கள் அந்த டியூ கொடுக்கணும் இந்த டியூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு சர்க்கிள்லேயே வச்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து தேவையில்லாமல் பணம் வாங்கிட்டே இருக்காங்க இந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எரப்டட். அப்போவே வந்து எதிர்ப்பு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. Rajkumar Shukla, an agriculturist from Champaram who suffered hardships of the system, prevailed on Gandhi to visit Champaram. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால காந்தியை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு, ப்ளீஸ் வந்து சம்பாரமை வந்து விசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சம்பாரம் காந்தி வந்ததுமே போலீஸ் வந்து ப்ளீஸ் நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புங்க, இமிடியேட்டாக இந்த பிளேஸை விட்டுட்டு போங்கன்னு போலீஸ் சொல்கிறாங்க. ஆனாலுமே காந்தி வந்து கேட்கல. when he refused, he was summoned for trial. The news spread like wildfire and thousands swarmed the place in support of Gandhi. ஸோ இந்த மாதிரி ஆனது வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, காந்திஜி இந்த மாதிரி சம்பாரம் வந்திருக்காங்கன்னு. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அப்படியே வந்துடுறாங்க. According to the Gandhi, the country thus had its first object lesson in civil disobedience. He was assisted by Brajkishore Prasad, a lawyer for profession, and Rajendra Prasad, who became the first president of independent India.
அவரை வந்து அவர் கூட யார் இருக்காங்க, பிராஜ்கிஷோர் பிரசாத், அவர் ஒரு லாயர், அப்புறம் ராஜேந்திர பிரசாத் அவரோட இருக்காங்க. Lieutenant Governor eventually formed a committee with Gandhi as a member which recommended the abolition of thin Katya system. So Lieutenant Governor வந்து காந்தியோட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, காந்தி ஒரு மெம்பராக வச்சு. ஸோ விச் ரெக்கமெண்டட், அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா அபாலிஷன் ஆஃப் தின்காத்தியா சிஸ்டம், தின்காத்தியா சிஸ்டமை வந்து அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு. தேர்பை எண்டிங் தி ஆப்ரேஷன் ஆஃப் த பெசன்ஸ் பை தி இண்டிகோ பிளான்டர்ஸ். ஸோ ஆப்ரேஷன்னா கஷ்டங்கள், பெசன்ஸோட கஷ்டங்களை வந்து அன்றைக்கி எண்ட் பண்ணிடுறாங்க இண்டிகோ பிளான்டர்ஸால் இவங்க கஷ்டப்படுறதுலாம். ஸோ த சக்ஸஸ் ஆஃப் சம்பாரம் சத்தியகிரஹா followed by his fruitful intervention in Ahmedabad mill strike. Ahmedabad mill strike கூடமே நடக்குது 1918ல. And the Keda Satyagraha 1918 helped Gandhi establish himself a leader of mass struggle. So இந்த சம்பாரம், அப்புறம் அஹமதாபாத் மில் ஸ்ட்ரைக், அதுக்கப்புறம் கேதா சத்யாகிரஹா எல்லாம் வந்து பீப்புளுக்கு என்ன பீப்புளுக்கு வந்து காந்தி வந்து ஒரு நல்ல லீடர், நம்மளோட கஷ்டங்கள்லாம் அவர் வந்து சால்வ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொண்டுட்டு வருது காந்திக்கு பீப்புளுக்கு மிடில். ஸோ அன்லைக் ஏர்லியர் லீடர்ஸ், காந்தி demonstrated his ability to mobilize the common people across the country. Rowlatt Satyagraha and Jallianwala Massacre. So Rowlatt Satyagraha and Jallianwala Massacre, இதை பற்றி பார்க்கலாம். Government of India Act 1919 however caused disappointment as it did not transfer real power to Indians. 1919ல வந்து Government of India Act வந்து ஒரு ஆக்ட் வெளியில் விடுறாங்க. அது வந்து பீப்புளுக்கு வந்து அப்செட் தான் ஆகுது. ஏன்னா ரியல் பவர் வந்து அப்போ கூடமே பிரிட்டிஷ் கையில் தான் இருக்குது, இந்தியன்ஸ்க்கு கொடுக்கல. So besides government began to enforce the permanent extension of wartime restrictions, the Rowlatt Act was enacted which provided for excessive police powers, arrest without warrant and detention without trial. So இந்த Rowlatt Act என்னன்னா, இப்போ வந்து யாராச்சும் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஈஸியாக வந்து நிறைய போலீஸ் பவர்ஸ் இருந்துச்சு. நீ சும்மா இப்போ போலீஸ்க்கு பிடிக்கலன்னா கூட ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு லாக்கப்பில் வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு நிறைய போலீஸ்க்கு பவர் கொடுத்துட்டாங்க. அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட்டே இல்லாமல் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். டிடென்ஷன் வித்தவுட் ட்ரையல். இந்த மாதிரி இப்போது இந்த பர்சன் மேலே உங்களுக்கு டவுட் வருதா, அப்படியே வந்து ட்ரையல் கொண்டுட்டு போங்க. அவன் தப்பு செஞ்சானா, தப்பு செய்யல, எதுவுமே கிடையாது. ஸோ காந்தி கால்ட் இட் அ பிளாக் ஆக்ட். ஸோ ரவுலட் ஆக்ட் காந்தி என்ன கூப்பிட்றாருன்னா பிளாக் ஆக்ட்னு கூப்பிட்றாரு. இன் ப்ரொட்டஸ்ட் கால்டு ஃபார் அ நேஷன் வைட் சத்யகிரஹா ஆன் 6th April 1919. ஸோ காந்தி வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் கூப்பிட்றாரு. அதனால ப்ரொட்டஸ்ட்னு அகெயின்ஸ்ட், எல்லாருமே அந்த லாக் அகெயின்ஸ்டாக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நேஷன் வைட் சத்யகிரஹா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்போது 6th April 1919. இட் வாஸ் டு பி அ நான் வயலன்ஸ் சத்யகிரஹா வித் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். அது வந்து ஒரு நான் வயலன்ஸ் சத்யகிரஹா, எங்கள் எந்த வயலன்ஸும் நடக்காது, ஃபாஸ்டிங், யாருமே சாப்பிடாம ப்ரேயர் பண்ணுவாங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட் வாஸ் தி ஏர்லியஸ்ட் ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி. இதுதான் ஆன்டி கொலோனியல், அந்த கொலோனியல் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்ட்ரகிள் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆன்டி ரவுலட் ப்ரொட்டஸ்ட் வாஸ் இன்டென்ஸ் இன் பஞ்சாப். ஆன்டினா அப்போஸ். ஸோ இந்த ரவுலட் ஆன்டி ஆப்போசிட்டு, இந்த ரவுலட்டுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் வந்து எங்கே நல்லா நடக்குதுன்னா பஞ்சாபில், எஸ்பெஷலி இன் அம்ரித்சர் அண்ட் லாகூர், இதெல்லாம் பஞ்சாப் ரீஜன்ஸ். ஸோ காந்தி வாஸ் அரெஸ்டட் அண்ட் ப்ரிவென்டட் ஃப்ரம் விசிட்டிங் பஞ்சாப். காந்தி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, பஞ்சாபுக்கு போக விடாமல் பண்ணுறாங்க. ஆன் 9th April 2 prominent local leaders, Dr. Saifuddin Kichlev and Dr. Satyapal were arrested in Amritsar. 9th April வந்து 2 ப்ராமினென்ட் லீடர்ஸ் ஆஃப் அந்த அம்ரித்சர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, டாக்டர் சைஃபுதீன் கிச்லெவ் அண்ட் டாக்டர் சத்யபால். அரெஸ்ட் பண்ண பிறகு இப்போது ஜென்ரல் டயர்ஸ் ப்ரூட்டாலிட்டின்னா கொடுமை அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரல் டயர்ஸ் ப்ரூட்டாலிட்டி. On 13 April 1919 a public meeting was arranged. 13 April 1919 ஒரு பப்ளிக் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. எங்கன்னா ஜாலியன் வல்லபா அப்படின்னு ஒரு இடத்துல. அது எங்கே இருக்குன்னா அம்ரித்சரில் இருக்குது. அப்போது அன்றைக்கி வந்து பாய்சாக்கி டே அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது போல் அவங்களுக்கு, ஸ்ப்ரிங் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் சீக்ஸ். த வில்லேஜஸ் ஹேட் அசம்பிள்டு தேர் இன் thousands. ஸோ அங்கே வந்து நிறைய thousands ஆஃப் பீப்புள் வந்து அசம்பிள்ட் ஆகிருக்காங்க. எங்கே ஜாலியன் வல்லபாவில், எங்கே இருக்குது அம்ரித்சரில். 13th April 1919. So villages had assembled there in thousands. General Reginald Dyer, on hearing of the assemblage, surrounded the place with his troops and an armoured vehicle.
The only entrance to the park that was surrounded on all sides by high walls was blocked and firing took place without any warning. ஸோ இந்த ஜென்ரல் டயர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நிறைய பீப்புள் ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிருக்காருன்னு சொன்னதுமே அவரோட பீப்புளை வச்சுட்டு அந்த பிளேஸையே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அங்கே இருக்கிறதே ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் அந்த பார்க்குக்கு, அதுவுமே பிளாக் பண்ணி டக்குன்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஃபயரிங் 10 minutes வந்து 10 minutes கண்டினியூஸாக ஃபயரிங் பண்ணுறாங்க till the troops ran out of ammunition. அவங்க இந்த புல்லட்ஸ் காலி ஆகிற வரைக்குமே அவங்க வந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. According to official report, 379 were killed and more than 1000 injured. அஃபிஷியலாக இவ்வளோ சொல்கிறாங்க, ஆனால் இதுக்கும் அதிகம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அஃபிஷியலாக இவ்வளோ சொல்கிறாங்க, 379 were killed and more than 1000 injured அப்படின்றாங்க. Unofficial estimates put the toll at more than 1000. அன்அஃபிஷியலாக வந்து பாருங்க 1000க்கும் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் த இன்சிடென்ட் மார்ஷல் லா வாஸ் டிக்ளேர்ட் அண்ட் மெனி பீப்புள் இன் பஞ்சாப் எஸ்பெஷலி அம்ரித்சர் வேர் ஃப்ளாக்ட் அண்ட் ஃபோர்ஸ் டு க்ரால் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். ஸோ இந்த இன்சிடெண்ட் ஆனதுமே சில பேருக்கு கையில் அடிபட்டிருக்கும், காலில் அடிபட்டிருக்கும், எல்லாருமே ரொம்ப க்ரால் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸ்ட்ரீட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரூட்டாலிட்டி வந்து என்ரேஜ்ட் இண்டியன்ஸ், எல்லா இண்டியன்ஸ்க்கும் செம்ம என்ரேஜ்னா கோவம், ரொம்ப பயங்கர கோவம் கொண்டுட்டு வந்துச்சு. ரவீந்திரநாத் டாகூர் ரிட்டர்ன்ட் ஹிஸ் நைட்ஹுட். நைட்ஹுட்ன்றது அவங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது பேர் நைட்ஹுட். ரவீந்திரநாத் வந்து அது அவங்களுக்கே திரும்ப ரிட்டர்ன் தந்துட்டாரு. காந்தி சரண்டர்ட் ஹிஸ் கைசராய் ஹிந்த் மெடல். கைசராய் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடல் கொடுத்துருப்பாங்க, அதுவே காந்திஜி வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவார். கிலாஃபத் மூமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கேம் டு an end in 1918. ஓகேவா. Caliph of Turkey, who was considered the head of the Muslims of the world. Caliph, டர்க்கியில் வந்து Caliph அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். Caliph of Turkey, அவர் தான் ஹெட் ஆஃப் த முஸ்லீம் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்ஸ்க்கும் அவர் தான் ஹெட். ஓகேங்களா. வாஸ் கிவன் ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த கிலாஃபத் மூமெண்ட் என்னென்னா, வேர்ல்டு வார் முடியுது. எப்போ முடியுதுன்னா 1918. டர்க்கி அவங்களுக்கு அடியில் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். அப்போது கேலிஃப் ஆஃப் டர்க்கி, அவர் வந்து ஹெட் ஆஃப் த முஸ்லிம்ஸ், அவரே வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போது மூமெண்ட் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகுது, அது பேர் தான் கிலாஃபத் மூமெண்ட், லெட் பை ஆலி பிரதர்ஸ், மௌலானா முகமது அலி அண்ட் மௌலானா ஷவுகத் அலி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரதர்ஸ் வந்து கிலாஃபத் மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காந்தி கூடமே சப்போர்ட் பண்ணுறாரு அந்த மூமெண்ட்டை அண்ட் saw it as an opportunity to unite Hindus and Muslims. காந்தி வந்து அந்த கிலாஃபத் மூமெண்ட்டை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறாரு, ஹிந்துஸையும் முஸ்லீம்ஸையும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. He presided over the All India Khilafat Conference held at Delhi in November 1919. காந்திஜி தான் அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆல் இண்டியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் டெல்லியில் நடக்குது. எப்போனா நவம்பர் 1919. காந்தி சப்போர்ட்டட் ஷவுகத் அலிஸ் ப்ரொபோசல் ஆஃப் 3 national slogans. 3 national slogans வந்து காந்தி ப்ரொபோட் பண்ணுறாரு ஷவுகத் அலியோடது. அல்லாஹோ அக்பர், பந்தே மாத்ரம், இந்து முசல்மான் கி ஜெய். ஸோ அல்லாஹோ அக்பர் முஸ்லிம்ஸ்க்கு, பந்தே மாத்திரம் ஹிந்துஸ், ஹிந்து முசல்மான் கி ஜெய், 2 பேருக்குமே ஜெய் அப்படின்னு. The Khilafat Committee meeting in Allahabad on 9th June 1920 adopted Gandhi's non-violence, non-cooperation program. So non-cooperation was to begin on 1st August 1920. So in the 9th June 1920 Gandhi's non-violent, non-cooperation program வந்து நடக்குது. நான் கோஆப்ரேஷன் வாஸ் டு பிகின் ஆன் 1st August 1929. ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிகின் பண்ணுறது 1st August 1920. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அண்ட் இட்ஸ் ஃபாலோ அவுட். Indian National Congress approved the non-cooperation movement in a special session held in Calcutta on September 1920. So Indian National Congress வந்து எப்போ இந்த non-cooperation movement வந்து அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் செஷன் நடக்குது கேல்கட்டாவில் செப்டம்பர் 1920. அப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சப்சிக்வெண்ட்டாக கண்டினியூவாக நாக்பூர் செஷன்லேயும் வந்து ஹெல்ட் ஆன் டிசம்பர் 1920, சேர்டு பை சேலம் சி விஜய் ராகவச்சாரியர். The program of non-cooperation include, இந்த non-cooperation program வந்து என்ன இன்க்ளூட் பண்ணுதுன்னா, surrender of all titles of honors and honorary offices. ஸோ இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க சில பேருக்கு, அந்த மாதிரி டைட்டில்ஸு, இந்த ஹானரி ஆஃபீஸஸ்லாம் வந்து சரண்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எதுக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, நான்
participation, suspension of practice by lawyers எல்லாம் வந்து practice suspend பண்ணிடுங்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. Settlement of court disputes by private arbitration, court disputes private arbitrationலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. Boycott of government schools by children and parent, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் கொஞ்சம் நாள் போகாமல் பாய்காட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Boycott of legislature created under 1919 Act, இந்த 1919 Act create பண்ண legislature கூட boycott பண்ண சொல்கிறாங்க. Non-participation in government parties and other official functions, government parties of அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து officialன்னு நினைக்கிற எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பார்ட்டிஸ்க்கும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. A refusal to accept any civil or military posts, boycott of foreign goods and spreading the doctrine of Swadeshi, ஃபாரின் கூட்ஸை பாய்காட் பண்ணுறது, டாக்ட்ரின் ஆஃப் ஸ்வதேஷை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, நம்மளோட இந்தியன்னஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஸோ நோ டேக்ஸ் கேம்பெயின் அண்ட் சௌரி சௌரா இன்சிடெண்ட், டேக்ஸ் பே பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேம்பெயின், அப்புறம் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடக்குது சௌரி சௌராவில். அது என்னன்னு பார்க்கலாம். காந்தி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு நோ டேக்ஸ் கேம்பெயின் எங்கன்னா பர்டோலியில். எப்போ? February 1922. இந்த மூமெண்ட் வந்து கிரேட்லி என்ஹான்ஸ்ட் காந்திஸ் ரெப்யூட்டேஷன் ஆஸ் அ நேஷ்னல் லீடர். இந்த மூமெண்ட் தான் காந்தி வந்து ஒரு பெரிய லீடராக வந்து பயங்கரமாக வெளியில் காட்டுது. எஸ்பெஷலி த பெசன்ஸ் பயங்கரமாக நினைக்கிறாங்க. அப்படி காந்தி மேட் நேஷன் வைடு டூர். காந்தி வந்து ஒரு நேஷன் வைட் டூர் பண்ணுறாரு. wherever he visited there was a bonfire of foreign cloth. இப்படி நிறைய ஃபாரின் க்ளோத்ஸ்லாம் போட்டு ஃபயர் பண்ணுறது, காந்தி ப்ளீஸ் பண்ணுற மாதிரி, காந்தி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஸோ thousands left government jobs, students gave up their studies in large numbers and lawyers gave up thriving practices. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுடுறாங்க, லாயர்ஸ் வந்து அந்த ப்ராக்டிசஸை விட்டுடுறாங்க. அந்த மாதிரி thousands of government jobஸை வந்து பீப்புள் விட்டுடுறாங்க. பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் எஃபெக்டிவ். இந்த மாதிரி பாய்காட் பண்ணுறது இல்லை, இனிமேல் நாங்கள் வாங்கவே மாட்டோம் இந்த பிரிட்டிஷ் குட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப நல்ல வந்து எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்கிற வராங்க. பாய்காட் ஆஃப் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை கூடமே பாய்காட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? பாய்காட்னா புறக்கணிப்பு. February 5, 1922 சௌரி சௌராவில் போலீஸ் அங்கே இருக்கிற போலீஸ் வந்து கொஞ்சம் பீப்புளை ப்ரொவோக் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் பீப்புளை வந்து கோவப்படுத்துகிறாங்க. அது வந்து பயங்கர வயலன்ஸில் முடியுது. அதுக்கப்புறம் த போலீஸ் ஃபைண்டிங் themselves outnumbered shut themselves inside the police station. The mob burned the police station. 22 policemen lost their lives. Gandhi immediately withdrew the movement. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுறாங்க, சௌரி சௌரில் இருக்கிற பீப்புள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா 22 போலீஸையும் வச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனே எரிச்சிடுறாங்க. அதை வந்து காந்தி ரொம்ப கோவப்பட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டே அப்படியே வித்ட்ரா பண்ணிடுறாரு. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வராஜ்காண்டி போராடுறவங்க ஸ்வராஜிஸ்ட்ஸ். மீன்வைல் காங்கிரஸ் வாஸ் டிவைடட் இன்டு 2 groups இல்லையா, ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சம் ஆஃப் த காங்கிரஸ்மென் லெட் பை மோதிலால் நேரு, C.R. தாஸ் wanted to contest the elections and enter the legislature. They argued that the national interest could be promoted by working in the legislative councils under diarchy and wrecking the colonial government within. They were called the pro changes. ஸோ யாரை ப்ரோ சேஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் போய் எலெக்ட் ஆகி போய் உட்காந்து டயார்கி கீழே ஒர்க் பண்ணால் தான் நம்ம வந்து சேஞ்ச் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறவங்கள ப்ரோ சேஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டான்ச் ஃபாலோவர்ஸ் ஆஃப் காந்தி லைக் வல்லபாய் பட்டேல், ஸ்ரீ ராஜாஜி அண்ட் அதர்ஸ் நோன் ஆஸ் நோ சேஞ்சஸ் வாண்டட் டு கண்டினியூ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வித் கவர்மெண்ட். இவங்க வந்து நோ சேஞ்சர்ஸ். யார்? காந்தி, வல்லபாய் பட்டேல், ராஜாஜி இவங்கெல்லாம் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து பண்ணணும் கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க வந்து நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பைட் த ஒப்போசிஷன், C.R. தாஸ் அண்ட் மோதிலால் நேரு ஃபார்ம் த ஸ்வராஜ் பார்ட்டி. மோதிலால் நேரு அண்ட் C.R. தாஸ்க்கு இந்த நான் கோஆப்ரேஷன்லாம் பிடிக்கல போல், அதனால அவங்க வந்து ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அது பேர் தான் ஸ்வராஜ் பார்ட்டி ஆன் 1st January 1923, which was later approved by a special session of the Congress. Swaraj Party members were elected in large numbers to the Imperial Legislative Assembly. ஸோ அவங்க நினச்ச மாதிரி Imperial Legislative Assemblyக்குள்ளே வந்து எலெக்ட் ஆகி போயிடுறாங்க. அண்ட் தி வேரியஸ் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ், கவுன்சில்ஸ்லேயும் எலெக்ட் ஆகிறாங்க, அசம்பிளிலையும் எலெக்ட் ஆகிறாங்க. தே எஃபெக்டிவ்லி, இவர் தான் C.R. தாஸ், தே எஃபெக்டிவ்லி
use the legislature as platform for propagation of nationalist ideas. அவங்க ப்ரோ சேஞ்சஸ்ன்றவங்க எஃபெக்டிவாக வந்து லெஜிஸ்லேச்சருக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து அவங்க நேஷனலிஸ்ட் ஐடியாஸை கொண்டுட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. In Bengal, they refused to take charge of transferred subjects as they did not want to cooperate with the government. பெங்காலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ், ஸோ ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் வந்து பெங்காலில் வந்து அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா கவர்மெண்ட் கூடலாம் எங்களால் கோஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு they exposed the true nature of the colonial government. However, Swaraj party began to decline after the death of its leader C.R. Das in 1925. ஸ்வராஜ் பார்ட்டியும் போயிடுது. எப்போனா C.R. தாஸ்ன்றவர் 1925 இருக்கிறாரு. அப்போது ஸ்வராஜ் பார்ட்டியும் டிக்ளைன் ஆகிடுது. இது பார்க்கலாம். டயார்கின்றது வந்து சிஸ்டம் ஆஃப் டுவெல் கவர்மெண்ட். அது டயார்கி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1919. இது வந்து பவர்ஸை வந்து டூவாக டிவைட் பண்ணுது. ஒன்று வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் அதர் வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு. டிவைட் தி பவர்ஸ் ஆஃப் தி ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட். ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டை வந்து டூ சப்ஜெக்ட்ஸாக டிவைட் பண்ணுது. ஒன்று வந்து ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்ஸ், அனதர் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ். இந்த ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஃபினான்ஸு, டிஃபென்ஸ், போலீஸ், ஓகேங்களா, justice, land revenue, irrigation were in the hands of British. ஸோ இந்த மணி மேட்டர்ஸு, டிஃபென்ஸ் மேட்டர்ஸ்லாம் வந்து யார் கீழே இருக்குன்னா பிரிட்டிஷ் கீழே இருக்கும். ஃபினான்ஸ், டிஃபென்ஸ், போலீஸ், ஜஸ்டிஸ், லேண்ட் ரெவன்யூ, இரிகேஷன் எல்லாமே பிரிட்டிஷ் கீழே. இந்த ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸில் என்னென்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், பப்ளிக் ஒர்க்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆஃப் இந்தியன் மினிஸ்டர்ஸ். இந்த ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்தியன் மினிஸ்டர்ஸ், ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரிசர்வ்டு, இட் இஸ் ஃபார் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ்டு, அதனால அது ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ். The system ended with the introduction of provincial autonomy in 1935. இந்த சிஸ்டம், இந்த டயார்கி சிஸ்டம் எப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னா ப்ரொவின்ஷியல் அட்டானமி 1935 ஆக்ட் வரைக்குமே இருந்திருக்கு. அப்போது கொண்டுட்டு வர வரைக்குமே இருந்திருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் காந்தியோட கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் பார்க்கலாம். சௌரி சௌரா இன்சிடென்ட் அடுத்து காந்தி ஃபெல்ட் தட் வாலண்டியர்ஸ் அண்ட் த பீப்புள் ஹேட் டு பி ட்ரெயின்ட் ஃபார் நான் வயலன்ட் ஸ்ட்ரகிள். ஸோ இந்த மாதிரி ஒரு வைலண்ட் ஸ்ட்ரகிள் நடந்துருது இல்லையா, அப்போ காந்தி நினைக்கிறாரு வாலண்டியர்ஸும் பீப்புளும் நான் வயலண்ட் ஸ்ட்ரகிள்க்கு வந்து இப்போ ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ் எஃபர்ட் ஹி ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரொமோட்டிங் காதி, ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அண்ட் தி அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. இந்த எஃபர்ட்லேயே அவர் இன்னொன்று ஃபோக்கஸ் பண்ணுறாரு. காதி வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணணும், ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை ப்ரொமோட் பண்ணணும், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அன்டச்சபிலிட்டியை அபாலிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. He exhorted the congressmen, go throughout your districts and spread the message of Khadar, the message of Hindu Muslim unity and message of anti-untouchability, and take up in the hands the youth of the country and make them the real soldiers of Swaraj. ஸோ காந்தி வந்து எல்லா காங்கிரஸ்மெனுக்கும் சொல்கிறாரு, ஸ்வராஜை போய் காதியை வந்து போயிட்டு எல்லாருக்கும் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எல்லாருக்குமே பரவுங்க, ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை பரவுங்க, அன்டச்சபிலிட்டி வந்து அகெயின்ஸ்டாக பேசுங்க, அப்புறம் இருக்கிற யூத்தெல்லாம் வந்து ரியல் சோல்ஜர்ஸ் ஆஃப் ஃப்ரீடமாக வந்து தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹி மேட் இட் கம்பல்சரி ஃபார் ஆல் காங்கிரஸ் மெம்பர் டு வியர் காதர். த ஆல் இண்டியா ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்ட். அப்போ தான் ஆல் இண்டியா ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன்ன்றது ஒன்று ஃபார்ம் ஆகுது. பாய்காட் ஆஃப் சைமன் கமிஷன். ஸோ இந்த 1919 ஆக்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஒரு கமிஷனை நாங்கள் போட்டு இது எப்படி வந்து நடந்திருக்கு, லைக் இந்த ஆக்ட் வந்து நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் சைமன் கமிட்டி, ஓகேங்களா. ஸோ இந்த சைமன் கமிட்டியை எப்படி பாய்காட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். On 8th November 1927, the British government announced the appointment of the Indian Statutory Commission, composed of 7 members headed by Sir John Simon. It came to be widely known as Simon Commission. It was an all-white commission with no Indian member. அங்கே இருந்த எல்லா பீப்புளும் வந்து பிரிட்டிஷர்ஸாக தான் இருந்தாங்க, ஒரு இந்தியன் மெம்பர் கூட இல்லை. அதனால் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு இது வந்து எங்கள் கான்ஸ்டிடியூஷனே கிடையாது, இது வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய்காட் பண்ணுவாங்க. ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் டிசைடட் டு பாய்காட் த கமிஷன். எல்லா இந்தியன்ஸுமே வந்து சைமன் கோபேக்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. wherever the commission went, there were protests and black flag marches with the slogan "Go back Simon." The protesters were brutally assaulted by the police. அதுக்கப்புறம் இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ண பீப்புள் எல்லாத்தையும் நல்ல
போலீஸ் வந்து ரொம்ப அசால்ட் பண்ணிட்டாங்க. அடிக்கிறது கொள்றது அந்த மாதிரி. இன் ஒன் சச் அசால்ட் இன் லாகூர், லாலா லாஜ்பத் ராய் வாஸ் சீரியஸ்லி இன்ஜர்ட் அண்ட் டைட் அ ஃபியூ டேஸ் லேட்டர். ஸோ இந்த சைமன் கமிஷன் பாய்காட் பண்ணுறாங்கல்ல, அந்த டைமில் லாகூரில் லாலா லாஜ்பத் ராயும் போயிட்டு போராடுறாரு, கோபேக் சைமன் சொல்லிட்டு. அந்த அசால்ட், போலீஸ் அசால்ட்லேயே அவர் பயங்கரமாக இன்ஜூர் ஆகி கொஞ்ச நாள் கழித்து அவர் இறந்து போகிறாரு. நெஹ்ரு ரிப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு, சைமன் பாய்காட் யுனைடெட் த டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. இந்த சைமன் பாய்காட் வந்து டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்தையும் இந்தியாவில் வந்து யுனைட் பண்ணுது. அண்ட் ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் 1928 வித் ஆப்ஜெக்டிவ் டு ஃப்ரேம் அ கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியா. அந்த டைமில் நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கிறோம். இப்போ 1919 ஒரு கான்ஸ்டியூஷன் தான். அதை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் சைமன் கமிட்டி. ஓகேங்களா? ஸோ இவங்க 1928 ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ் டு த சைமன் கமிஷன் ப்ரொபோசல்ஸ். ஓகேவா? அ கமிட்டி அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் மோதிலால் நேரு was formed to outline the principles on the basis of which the constitution was to be drafted. மோதிலால் நேரு லீடர்ஷிப் கீழே தான் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆகுது. அந்த பிரின்சிபல்ஸோட பேசிஸ் வந்து கான்ஸ்டியூஷன் வாஸ் டு பி டிராஃப்டட். அவரோட பிரின்சிபல்ஸ் பேசிஸில் விச் த கான்ஸ்டியூஷன் வாஸ் டு பி டிராஃப்டட் அவரோட லீடர்ஷிப்பில். த கமிட்டிஸ் ரிப்போர்ட் நோன் as தி நெஹ்ரு ரிப்போர்ட் ரெக்கமெண்டட். அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, dominion status for India. இந்தியாவுக்கு ஒரு dominion status, elections of the central legislatures and the provincial legislatures on the basis of joint and mixed electorate. Joint electorate, mixed electorate na like you know Muslims தனியா, Sikhs தனியா, அந்த மாதிரி. Reservation of seats for Muslims in the central legislature and in provinces where they are in minority, and for the Hindus in northwest frontier province where they are in minority. எல்லாருக்குமே ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். முஸ்லீமுக்கு வந்து முஸ்லீம் மைனாரிட்டிலையும் இருக்கும், ஹிந்துஸ்க்கு ஹிந்துஸ் மைனாரிட்டிலையும் இருக்கும் அப்படின்னு. ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அப்புறம் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், எல்லாருக்குமே ஓட்டு போடுற இது நம்ம கொடுக்கணும். அதுதான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். எவ்ரி ஒன் அபவ் த ஏஜ் ஆஃப் 18 ஆர் எவ்ரி ஒன் அபவ் த ஏஜ் ஆஃப் 21 எல்லாருக்கும் ஓட்டு இருக்குன்னு சொல்கிறது. ஜின்னா, இவர் தான் ஜின்னா ப்ரொபோஸ்ட் அன் அமெண்ட்மெண்ட் டு தி ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர். சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் எப்படி ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுக்குறாரு. ஹி டிமாண்டட் தட் 1/3 சீட்ஸ் டு பி ரிசர்வ் ஃபார் முஸ்லிம்ஸ். 1/3 சீட்ஸ் வந்து முஸ்லிம்ஸ்க்கு ரிசர்வ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேஜ் பகதூர் சப்ரு சப்போர்ட்டட் ஹிம் அண்ட் ப்ளீடட் தட் இட் வுட் மேக் நோ பிக் டிஃப்ரென்ஸ். ஹவெவர் இட் வாஸ் டிஃபீட்டட் இன் ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ். இது வந்து டிஃபீட் ஆகிடுது, அவரோட வேண்டுகோள் டிஃபீட் ஆகிடுது. லேட்டர் ஹி ப்ரொபோஸ்ட் அ ரெசல்யூஷன் விச் கேம் டு பி நோன் அஸ் ஜின்னாஸ் 14 பாயிண்ட்ஸ். லேட்டராக இவர் கொஞ்ச நாள் கழிச்சு ஜின்னாஸ் 14 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷனை வந்து விடுறாரு வெளியில். ஹவெவர் இட் வாஸ் ஆல்சோ ரிஜெக்டட். அதுவுமே ரிஜெக்ட் ஆகிடுது. ஜின்னா ஹூ வாஸ் ஹெய்ல்ட் as ambassador of Hindu Muslim unity thereafter changed his stand and began to espouse the cause of a separate nation for Muslims. அது வரைக்குமே ஜின்னா வந்து முஸ்லீம் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார், நம்ம யுனைட்டடாக இருக்கணும் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து செப்பரேட் நேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ்க்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டார்.